வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போவது விழுப்புரம் மாவட்டத்தில் டி இடையாறு என்ற இடத்தில் மருந்தீஸ்வரர் அல்லது கிருபாபீஸ்வரர், மருதீஸ்வரர் என்ற பெயர்களுடைய சிவஸ்தலத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். தேவாரம் பாடல் பெற்ற தலமான சுந்தரர், திருநாவுக்கரசர் ஆகியோர் இத்தலத்தை பற்றி சிறப்பாக பாடல் பாடியுள்ளனர். இங்கு சிவன் மேற்கு நோக்கிய சுயம்பிலிங்கமாக உள்ளார். மாசி 15, 16 தேதிகளில் மாலை 5 மணி முதல் 5:15 வரை சூரிய கதிர்கள் சுவாமியின் மீது பட்டு சூரிய பூஜை நடக்கிறது. அம்மன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். நெடுநாளைய திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து பானை சாற்றி எடுத்து சென்றால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். பலாச்சொலை பாலகணபதி சிவாலயங்களில் சிவனுக்கு பார்வதிக்கும் சோமஸ்கந்த அமைப்பில் முருகன் அருள்வாளிக்கிறார். சுந்தரர் இத்தலத்திற்கு வந்து பாடியுள்ளார். 39 திருத்தலங்களை வைப்புத்தலமாக வைத்து இத்தகைய தலங்களுக்கு இணையாவது இடையார் என்று பாடியுள்ளார். திருநாவுக்கரசரும் ராமலிங்கர் அவர்களும் இத்தலத்தை பாடியுள்ளனர். அகத்தியர் இத்தலத்தில் லிங்கம் அமைத்து வழிபட்டார். இந்த லிங்கம் அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இத்தலத்தை பற்றி நாம் விரிவாக அறிய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள டி இடையாறு அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயிலைத்தான். இங்குள்ள மூலவர் நெடுநாளைய திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் சுவாமிக்கும் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து மாலை மாற்றி எடுத்து சென்றால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். நேர்த்திக்கடனாக சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபடுகின்றனர். பலாச்சொலை பாலகணபதி சிவாலயங்களில் சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமஸ்கந்தர் அமைப்பில் முருகன் தான் அருள்பாலிக்கிறார். சந்தானாச்சாரியுள் மறைஞான சம்பந்தரின் அவதாரத்தலமும் இதுவே. இடையாற்றில் பிறந்த இவர் பெண்ணாடத்தில் வாழ்ந்தார். இவரை மருதமறை ஞானசம்பந்தர் என்றும் கடந்தை மறைஞான சம்பந்தர் என்றும் போற்றுவர். சுகம் என்ற சொல்லுக்கு கிளி என்று பெயர். சுகபிரம்ம மகரிஷி வழிபட்டதால் இத்தலத்திற்கு எப்போதும் கிளிகள் பறந்து கொண்டே இருக்கும். இங்குள்ள சுப்பிரமணியன் பெயர் கலியகிராம பிள்ளையார் என்பதாகும். திருமழை நீக்கும் தலமாதலால் சுவாமி சன்னதி மேற்கு நோக்கியும் அம்மன் சன்னதி கிழக்கு நோக்கியும் அமைந்துள்ள தலங்களுக்கு கல்யாண கோலத்தில் மாலை மற்றும் அமைப்பு என்பர். நெடுநாளைய திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து மாலை மாற்றி எடுத்து சென்றால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். கைலையில் சிவபெருமான் உமாதேவிற்கு சில ரகசியத்தை உபதேசிக்கும் போது அவற்றை கிளிமுகம் கொண்ட சுகபிரம்ம முனிவர் ஒட்டு கேட்டார். இதை அறிந்த சிவன் முனிவரை பூமியில் பிறக்கும்படி சபித்தார். தவற்றை உணர்ந்த முனிவர் ஈஸ்வரனிடம் சாவ விமோசனம் கேட்டார். இப்பூவுலகில் வேதி யாசருக்கு மகனாக பிறந்து பெண்ணை நதியின் தென்பகுதியில் அமைந்துள்ள தலமான திருமுருந்துறை என்ற இடையாற்றில் எம்மை பூஜித்து மருத மரத்தின் கீழ் தவமிருந்து ஊழாக வாழ்வை நீங்க பெற அவர் வரமளித்தார். ஒட்டுக்கேட்ட முனிவருக்கே மானிட பிறவி என்றால்
ஒற்றை கேட்கும் மாடுகளுக்கு எத்தகைய பிறவி கிடைக்கும் என்பது சொல்லியே தெரிய வேண்டியதில்லை. இங்கு சிவன் மேற்கு நோக்கிய சுயமாக உள்ளதால் மாசி 15-16 தேதிகளில் மாலை 5 மணி முதல் 5:15 வரை சூரிய கதிர்கள் சுவாமி மீது பட்டு சூரிய பூஜை நடக்கிறது. இங்கே மூலவராக மருந்தீஸ்வரர், கிருபாதபுதீஸ்வரர், மருதீஸ்வரர் என்ற பெயர்களுடனும் ஞானாம்பிகை சிற்றடைநாயகி ஆகவும் தலவிருட்சமாக மருத மரமாகவும் சலத்தீர்த்தமாக சிற்றடை தீர்த்தம் கிணறாக உள்ளது. இது புராண பெயர்களில் திரு திருவிடையாறு என்று அழைக்கப்படுகிறது. இடையாறு மருந்தீஸ்வரர் கோயில் சுந்தரர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவாரம் பாடப்பெற்ற சிவஸ்தலமாகும். இது தேவாரம் பாடப்பட்ட தலங்களில் நாட்டு தலங்களில் ஒன்றாகும். இத்தலம் மேற்கு நோக்கிய சன்னதியுள்ள இக்கோயில் கொடிமரம் இல்லை. இங்குள்ள முருகனின் பெயரை கலியுக ராம பிள்ளையார் என்று கல்வெட்டுக்கு குறிப்பிடுகிறது. கோயிலின் வாயிலை அடுத்து பலிபீடமும் நந்தியும் உள்ளன. அடுத்து கோபுரம் உள்ளது. அடுத்து மற்றொரு பலிபீடமும் நந்தியும் உள்ளன. மண்டபத்தில் நாகம், விநாயகர், மரண சம்பந்தர், நால்வர், பைரவர் ஆகியோர் உள்ளனர். அருகில் நடராஜ சபை உள்ளது. கருவறைக்கு முன்பாக இடப்புறம் சூரியன், மற்றொரு பலிபீடம் நந்தியையும் காணலாம். திருச்சுற்றில் சண்டீஸ்வரர் சன்னதி, மருத மரம், வில்வ மரம், நவக்கிர சன்னதி, அகத்தீஸ்வரர் சன்னதி, விநாயகர், பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, பிராமி, இந்திராணி, சாமுண்டி, சரபேஸ்வரன் ஆகியோர் உள்ளனர். அடுத்து விநாயகர் சன்னதி உள்ளது. மூலவர் சன்னதியின் இடப்புறம் அம்மன் சன்னதி உள்ளது. மூலவர் சன்னதி வழியாக அம்மன் சன்னதி செல்லும் வகையில் இச்சுற்றில் இறைவன் சன்னதியும் முகப்பு வாயில் பூட்டிய நிலையில் அதற்கு முன் நந்தி பலிபீடத்திலும் உள்ளது. இத்தலத்தை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு ஸ்தலத்தை பார்ப்போம். நன்றி.